வெல்கம் டு டேப் ஐஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாம்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா பிசிக்ஸ் ஃபார்முலாஸ் பார்க்க போறோம். அதாவது நம்ம குரூப் டில நம்மளுக்கு என்னது பிசிக்ஸ்ல சம்ஸ் நிறைய வரும். அதுல வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற டாபிக்ல நம்ம சம்ஸ் பார்க்க போறோம். இப்போ சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான ஃபார்முலாஸ் நம்ம தெரிஞ்சுட்டோம் வைங்களேன், எல்லாமே அதில் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இப்போ பேசிக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு 2 to 3 ஃபார்முலா தான் இருக்குது எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ், அதாவது ரெசிஸ்டரை சீரீஸாக கனெக்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன், அது எப்படி பண்ணணும்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு R1 + R2 + R3 அப்படியே போயிட்டு இருக்கும் Rn வரைக்கும். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோனா R1 R2, அதாவது சீரீஸ் அப்படின்னா டைரக்டாக ஆட் பண்ணிடணும். இதுதான் ரெசிஸ்டர் இன் சீரீஸ் அப்படின்றது. இப்போ ரெசிஸ்டர் இன் பேரலல், அதாவது பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படின்னா அது 1/, போட்டு போடணும் ரெசிப்ரோக்கல் மாதிரி. 1/, ரெசிஸ்டர் ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு 1/R1 + 1/R2 + அப்படியே போயிடுச்சுன்னா 1/R3 இப்படி போட்டு 1/R⁴n வரைக்கும் வரும். இதுதான் என்னது ரெசிஸ்டர் இன் சீரீஸ், ரெசிஸ்டர் இன் பேரலல் அப்படின்றதுக்கான ஃபார்முலா. அடுத்து பார்த்தோம்னா என்னது ஓம்ஸ்லா. ஓம்ஸ்ல என்னது V = IR. V என்னது வோல்டேஜ், Iன்றது கரண்ட், R என்னது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இந்த V = IR அப்படின்ற ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த பவர் ஃபார்முலா பார்க்க போகிறோம். பவரோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா V × I, வோல்டேஜ் இன்டூ கரண்ட் I. ஓகே, இந்த மெயின் ஃபார்முலா வச்சு தான் இந்த 2 ஃபார்முலா டிரைவ் ஆகி வந்துச்சு. இப்போ ஒருவேளை பவர் கேட்குறாங்க, ஆனால் வந்து நம்மளுக்கு கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, நம்ம கண்டுபிடிக்க முடியும் இந்த ஃபார்முலாவை. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அது IRக்கு மாற்றிக்கிறோம். இப்போ V = IRஆ, அப்போ V = IRனா இதுக்கு பதிலாக IR போட்டால் I²Rன்னு வந்துருமா. அப்போ P = I². இந்த பவர் மூணுக்குமே இந்த ஃபார்முலா. P = V × I, P = I² × R, P = V²/R. இங்கேயும் அதே மாதிரி தான் மாற்றி போட்டால் இதை வந்துடும் 3 பவருக்கான ஃபார்முலா. அடுத்த ஃபார்முலா வந்து ஹீட். இது வந்து ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்ன்றது ஹீட்டு = I²RT அப்படின்றது ஃபார்முலா. ஹெச் வந்து என்னது ஹீட்டு, I வந்து என்னது கரண்ட்டு, R வந்து ரெசிஸ்டன்ஸ், T வந்து டைம். இதுதான் என்னது எலக்ட்ரிசிட்டியில் இருக்க ரொம்ப பேசிக்கான ஃபார்முலா. இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இது போக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து மோராக இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு சம்ஸ் வரும். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.